பர்மிஷன் இல்லாம யூடியூப் டிவில எல்லாம் உட்காந்து பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம ஆட்கள் பேசுவதால நமக்கு பாதிப்பு வருதுன்னு பாக்குறாங்க. ஆமா, அப்ப எவ்வளவு கேவலமான கட்சியா இருக்கும்னு பாத்துக்குவோம். ஒரே ஒரு கேள்வி, திமுகவை இந்த இன்னொரு கேள்வி, இன்னொரு கேள்வி, எல்லா பிரச்சனைக்கும் இன்னொரு கேள்வி. இப்ப திமுகவை அகற்றுவதுதான் ஒரே வேலைனா அதுக்கு அதிமுக ஓட்டு போடலாம், எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? இந்த அவமானம் உனக்கு தேவையா? டிவி டிபேட்ல பாருங்க, வேற விவாதங்கள்ல பாருங்க, தாவேக்காரங்களை சீரியஸா யாருமே டீல் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே கேலியா தான் பாக்குறாங்க அவங்கள. சின்ன ஒரு கேள்வி சார், நிறைய பிரச்சனை இருக்குன்னு பட்டியலிட்டு காட்டுறீங்க, ஏன் விஜய் அவர்கள் வெளியே வர மாட்டேங்கிறாரு? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க சீரியஸா பேசுறீங்கன்னா நீங்க பேசுற விஷயம் சீரியஸா இருக்கணும். அதான் அப்பதான் பாக்குறவங்களும் சீரியஸா பாப்பாங்க. இன்னைக்கு டிவில உங்க ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்கன்னா ஆங்கர் உட்பட எல்லாரும் உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. பேராசிரியர் உங்க அரசியல் எப்படி இருக்கிறத ஆண் பேராசிரியர் ஒண்ணு, பெண் பேராசிரியர் ஒண்ணு. இதெல்லாம் சமத்துவத்தை பத்தி மேடம், நீங்க சமத்துவத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஈக்குவிட்டிங்க. ஓகே, விஜய் ஜஸ்ட் another தமிழ். நான் எப்படி சாதாரண ஒரு தமிழனோ அதே மாதிரிதான் விஜயும் ஒரு சாதாரண ஒரு தமிழன் தான். விஜய் என்னை விட பெரிய ஆள் கிடையாது. சோ விஜய் இஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு இஸ் விஜய் அப்படின்னா விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு என்னவா இருந்தது? நீ எவ்வளவு பெரிய கொம்பனா வேணாலும் இருந்துக்கோங்க, நீ ஒரு தமிழன் மட்டும்தான், அதுக்கு மேலாம் எதுவும் கிடையாது. நீ என்ன பெரிய தலைவனா இருந்தாலும் நீங்களும் ஒரு தமிழன் தான், அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் பெரிய உயர்ந்த தமிழன் அப்படிலாம் கிடையாது, நீங்க ஒரு தமிழன் தான். நீங்க உங்களை பெரிய இடத்துல எல்லாம் உட்கார வச்சுக்க கூடாது. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். என்னதான் நடக்குது தாவேகாவுல? கட்சி தொடங்கியதிலிருந்து தேர்தல் நெருங்கி வர வர கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போற இந்த நேரத்துல கட்சிக்குள்ள ரொம்ப சுணக்கம் ஏற்பட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. கட்சியோட தலைவரான விஜயும் பெருசா களத்துல ஆக்டிவா இல்லை. கட்சிக்காக பேசுறவங்களையும் எங்களை கேட்காம யாரும் பேசக்கூடாது அப்படின்னு முடக்கி வைக்கிறாங்க. இப்படியே இருந்தா இவங்க தேர்தலுக்கு எப்படி தயாராவாங்க? என்ன ஐடியாவில தான் இருக்காங்க? நல்லதுதான், மக்களுக்கு நல்லதுதான். ஓ, அப்படி சொல்றீங்க. இப்ப இவங்க நல்ல ஆக்டிவா செயல்பட்டு பெரிய ரீச் வந்து அப்புறம் ஓட்டெல்லாம் உடைக்கிறதுக்கு பெரிய ரீச் இல்லாம இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஒரு நல்ல அரசியல் கட்சி இருக்கு, நல்ல கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்கு, மக்கள் கிட்ட போய் அரசியல் பண்றாங்கன்னா நம்மளே சப்போர்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவங்களோட அரசியலே ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியலா இருக்கு. இப்ப பாருங்க, பர்மிஷன் இல்லாம யூடியூப் டிவில எல்லாம் உட்காந்து பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம ஆட்கள் பேசுவதால நமக்கு பாதிப்பு வருதுன்னு பாக்குறாங்க. ஆமா, அப்ப எவ்வளவு கேவலமான கட்சியா இருக்குன்னு பாத்துக்குவேன். நீங்க உங்க தொண்டர்களை ட்ரெயின் பண்ணணும், பேச்சாளர்களை ட்ரெயின் பண்ணணும், உங்க ஸ்டாண்ட் என்னன்றதை புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவன் தான் வெளியே போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். எது வழியா? ஊடகங்கள் வழியா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களே சொல்றீங்க போகாதீங்க, எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுன்றீங்க. அப்ப உங்களுக்கு அரசியல் இல்ல. உங்களுக்கு அரசியல்னாலே நேச்சுரலா தொண்டர்கள் போய் எதுவும் பேச முடியாது. தொண்டர்கள் உங்களை எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? கரெக்ட். ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியை எப்படி உட்காந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கே இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. தாவேக்காவோட பேச்சாளர், நீங்க அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க. நம்ம போய் என்னன்னு போய் டிஃபெண்ட் பண்ணுவோம் தாவேக்காவை? தலைவர் வெளியே வரமாட்டார். வெளியே வந்தாலும் அசம்பாவிதங்கள் நடக்குது. கட்சி ஆர்கனைஸ்டா இல்ல, தொண்டர்கள்லாம் ரசிகர்களா இருக்காங்க. இதெல்லாம் நான் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவேன்? அரசியல் செயல்பாடே இல்லாத ஒரு கட்சியால டிஃபெண்ட் பண்ண முடியும்? எந்த ஒரு இஷ்யூக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. சோ இப்ப பாக்குறாங்க, இந்த பேச்சாளர்கள்லாம் நிறைய பேர் டிவில எல்லாம் உட்கார்ந்து முரட்டுத்தனமா அசிங்கப்படுறாங்க. நிறைய டிபேட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் சுத்தி அவங்கள கேலி பண்றாங்க. டிவி டிபேட்ல பாருங்க, வேற விவாதங்கள்ல பாருங்க, தாவேக்காரங்களை சீரியஸா யாருமே டீல் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே கேலியா தான் பாக்குறாங்க அவங்கள.
அப்ப பாக்குறாங்க ரைட்டு, அப்ப நம்ம ஆளுங்கள் போய் பேசுறதால நமக்கு லாபத்தை விட நஷ்டம் அதிகமா இருக்கு, அப்ப இவங்க பேசாம இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. சோ இப்ப தலைமையும் ஒண்ணும் பண்ணாது, தொண்டர்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் அமைதியா அப்படியே உட்கார்ந்துருப்போம். எலெக்ஷன் வரும்போது நம்ம பாத்துக்கலாம். இன்னொன்னு, இது வெறுமனே அந்த பேச்சாளர்கள் மட்டும் பொருந்துற விஷயம் கிடையாது. விஜயோட செயல்பாடுமே பார்த்தோம்னா அவரோட செயல்பாடுகளால ஒரு லாபமும் தாவேக்காவுக்கு வரல. விஜய் வெளியே போய் ஏதாவது பிரச்சாரம் பண்றாருன்னா நிறைய பிரச்சனைகள் தான் அதுல வருது. கரெக்ட். ஒண்ணு தப்பா எதையாவது பேசி மக்கள் அப்புறம் பதிலடி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு கரூர் சம்பவம் மாதிரியான சம்பவங்களும் நடந்துருது. ஆர்கனைஸ்டான ஒரு கூட்டமா இருந்ததுன்னா நீங்க கூட்டம் கூட்டுறதால பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா கூட்டம் ஆர்கனைஸ்டா இல்லைன்ற போது போற இடத்துல எல்லாம் மக்களுக்கு நீங்க அசௌகரியத்தை ஏற்படுத்துறீங்க, அது உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். சோ அதனால தொண்டர்கள் மட்டும் அமைதியா இருக்கிறது ஓகே, கட்சிக்கு நல்லது. தலைவர் அமைதியா இருக்கிறதும் கட்சிக்கு நல்லது. ஏன்னா நீங்க வெளியே போறதால கட்சிக்கு லாபமா நஷ்டமானு பார்த்தா நஷ்டம் தான். புரியுது. இப்ப இப்படியே இருந்தா இவங்க எப்படி தேர்தலை எதிர்கொள்வாங்க? ஏன்னா நாங்க தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு விஜய் சொல்றாரு, நாங்க தான் அடுத்து ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு தாவேகாவை சேர்ந்த தொண்டர்கள் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஆனா களத்துல பெருசா எந்த ஒரு பரப்புரையும் முன்னெடுக்கவே இல்லை, கட்சியோட பேச்சாளர்களையும் முடக்கி வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இவங்க தேர்தல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க? ஒண்ணுமே புரியல. என்ன ஐடியாவுல இருக்கிறாங்க? நீங்க இப்படி பதட்டமா ஏன் இப்படி கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, கள நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு 8% ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம்னு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். சோ நம்ம ஒரு 2 மாசம் கஷ்டப்பட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கடுமையா நம்ம உழைத்தால்தான் ஓரளவுக்கு அந்த 8-10-12% ஓட்டை வாங்க முடியும். சோ நீங்க பிராக்டிக்கல் அனுபவத்துல இருந்து அதை பாக்குறீங்க. இவங்க ஒண்ணுமே பண்ணாம ஓட்டு வரும்னு இருக்காங்களா, அது எப்படி வரும்ன்றீங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. இவங்க போஸ்ட் ஒட்டினவங்க, கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, இன்னைக்கு இவங்க எல்லாம் ஒரு கட்சியில உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன செஞ்சா ஓட்டு வரும்னு தெரியாது. இவங்க அரசியல்னு எதை நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் வருவாரு, விஜய் எதிரிய வில்லன் அடிச்சு தூக்கி போடுற மாதிரி அரசியல்லையும் எல்லாரையும் காலி பண்ணிடுவாரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு 60% ஓட்டை வாங்கிடுவோம், 2.5-3 கோடி ஓட்டை வாங்கிடுவோம், பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்ல. சோ இந்த எலெக்ஷன் வந்தாங்கன்னா அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். நல்லா போனா ஒரு 5-10% ஓட்டு வாங்குவாங்க. அது வாங்கும்போது அவங்களுக்கு தெரியும், ரைட்டு நம்ம ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான் அப்படின்றது புரியும். அதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் இருக்கு பாருங்க, இந்த நாங்க 40% ஓட்டு வச்சிருக்கோம், அந்த கருத்து கணிப்பு அப்படி சொல்லுச்சு, இந்த கருத்து கணிப்பு இப்படி சொல்லுச்சு, எங்களை விட பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது தமிழ்நாட்டுல, அப்படி பேசுறதுலாம் கொஞ்சம் கம்மியாயிடும். சோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால இப்படி இருக்காங்க. இப்ப விஜயை பொறுத்தல விஜய்க்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கும் எதுவும் தெரியல, அவருக்கு எதுவும் பண்ண முடியாது அவர்னால. அப்புறம் பொலிட்டிக்கல்லா ஆக்டிவா இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப டிஎம்டிகே அமைதியா இருக்காங்க எதுவும் பண்ணாம, ஏன்னா அவங்களுக்கு முதல்ல ஐடியாலஜி இல்ல, தொண்டர் பலம் இல்ல. ஆக்டிவா இருந்தா காசு செலவாகும். ஓ அப்படி. இன்னைக்கு நீங்க ஒரு 100 பேரை கூப்பிடுறீங்கன்னா 100 × 1000. சரிண்ணே, அது களத்துல போய் வேலை செஞ்சா கொஞ்சம் காசு செலவாகத்தான் செய்யும். ஒரு அறிக்கை கொடுக்கறதுலயும் ட்விட்டர்ல பதிவு போடுறதுலயும் கூடமா செலவாயிர போகுது. அதை கூட இவர் செய்யலையே. குறைந்தபட்ச செயல்பாடுகள் கூட எதுவுமே இல்லாம மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வர்றாரு. அதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஸ்டாண்ட் எடுக்கணும். ஸ்டாண்ட் எடுத்தா 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு 4 பேர் நம்மளை திட்டுவாங்க. அதான அரசியல். நிறைய இடங்கள்ல அவருக்கு ஸ்டாண்டும் எடுக்க முடியல. சோ பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும்னா கஷ்டமான வேலைங்க. பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும்னா நீங்க மீட்டிங் போடணும், கூட்டத்தை கூட்டணும். டிவிகேவுக்கு அஃப்கோர்ஸ் கூட்டம்லாம் தன்னால வந்துடும், பட் இருந்தாலும் அதுல நிறைய செலவுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால அப்புறம் விஜய் கிட்ட பெரிய பாலிடிக்ஸும் கிடையாது. விஜய் ஒரு அரசியலுக்கான ஆளும் கிடையாது. இப்ப நல்ல பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பணக்காரர்கள் ஆயிட்டாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா மக்களால அவங்களை ரீச் பண்ண முடியாது, கொஞ்சம் அவங்க தனியா தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு களப்பணி அப்படின்னா என்னன்னு தெரியும், எலெக்ஷன் டைம்ல அக்ரெசிவா இறங்கி ஒர்க் பண்ண தெரியும். ஸோ எலெக்ஷன் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் ஹைப்பர் அக்ரெசிவா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஒரு சாதாரண ஒரு சாமானியன் நான்லாம் பார்த்திருக்கேன், கேம்பெயினுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா போவாங்க, சின்ன ஒரு சாதாரண ஏரியாவா இருக்கும், சாதாரண மக்கள் ஒரு குடிசையில வாழ்வாங்க, அவங்க எல்லாம் திட்டுவாங்க பயங்கரமா. எலெக்ஷன் டைம்ல தான் அவர்கள் சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் அப்படி சிரிச்சுக்கிட்டு நான் வந்துட்டு தாங்க இருந்தேன், நீங்க தாங்க இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது சமாதானமா பேசிட்டு போயிருவாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது.
விஜய் வந்து அதுக்கான ஆள் கிடையாது. பப்ளிக் முன்னாடி வாரம் வாரம் வந்து நிக்கக்கூடிய ஆள் கிடையாது. இப்ப இன்ட்ரோவர்ட்ஸும் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸும் சொல்லுவாங்கல்ல. ஆமா, இன்ட்ரோவர்ட்ஸை பொறுத்தளவுல நிறைய மக்களை பார்க்கும்போது மனிதர்கள் முன்னாடி அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது வீக் ஆயிடுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. அதை அவங்களை ட்ரெயின் பண்ணும். அவங்களோட இயல்புக்கு தனியா இருக்கிறது தான் அவங்களுக்கு பலம். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படி இல்லை. மக்களோட நிறைய மிங்கிள் ஆகும் போது, பேசும்போது, கருத்துக்களை பகிரும் போது, மக்களோட மக்களா இருக்கும் போதும் அவங்களுக்கு பலமே வரும். அப்பதான் அவங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவாங்க. தனியா இருக்கும்போது அவங்களுக்கு அப்படியே ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். விஜய் வந்து எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட். அவரால் போய் டெய்லி வெளியே இறங்கி கேம்பெயின் பண்றது. ராஜ்மோகனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எங்க தலைவர் ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே பேசாம அப்படியே இருப்பாரு தெரியுமா அப்படின்னு இருப்பாரு. அதை டீப் அனலைஸ் பண்ணா வேற மாதிரியும் இருக்கும். பட் எனிவே அப்படி இருக்காருன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்னு அர்த்தம். நம்மளாலையும் கொஞ்சம் குவைட்டா இருக்க முடியும், பட் அந்த அளவுக்கு இருக்க முடியாது. 2-3 ஹவர்ஸ் நம்ம ஒரே இடத்துல உட்காந்து ஜன்னலை விரிச்செல்லாம் பார்க்க முடியாது, அப்படி நம்மளால பார்க்க முடியாது. பட் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அது ஒரு ஸ்ட்ரென்த்தும் கூட தான். சினிமாவுக்கு அது உதவி இருக்கு, பெரிய ஒரு வெற்றியாளராக இருக்காரு, அதெல்லாம் ரைட். ஆனா அரசியல்னு வந்தா ஒண்ணு ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் இருக்கும். பொலிட்டிக்கல் மைண்டோட நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்கன்னா அது வேற. உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அரசியல் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜும் கிடையாது, நீங்க பொலிட்டிக்ஸுக்கான ஆளும் கிடையாது, நீங்க எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, மக்களுடைய மிங்கிளாக தெரியல உங்களுக்கு. அப்ப எதுவும் இல்லாம நீங்க பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை நம்பி களத்துல இறங்குறீங்க. அவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுக்கறது, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்றது, அதெல்லாம் நம்பி உள்ள வரீங்க. வரும்போது கரூர் மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இப்ப சேலத்துல கூட நடந்தது, சேலத்திலயும் நடந்தது. அவங்க எப்பெல்லாம் விஜய் வெளியே வராரோ அப்பெல்லாம் பாதிப்புகள் நிறைய இருக்கு. பெரிய லெவல்ல மரணங்கள் ஏற்படலைனாலும் நிறைய பேருக்கு இன்ஜுரிஸ் ஏற்படுது, ஆம்புலன்ஸ் போக முடியல, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகுது, நிறைய பேர் மயங்கி விடுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் காரணம் என்னன்னா, விஜய்க்கும் பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. விஜய்க்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லைனாலே கரெக்டான ஆட்களை சுத்தி வச்சுக்க முடியாது. உண்மை. சோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு அவங்களுக்கு. சரி, இப்ப இந்த கேள்வி எங்க இருந்து வந்தது அப்படின்னா, தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல விஜய் வந்து இப்படி எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம அமைதியா இருக்கிறது சரியா, அவருக்கு இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து மட்டும் நான் இந்த கேள்வியை கேட்கல. அவருடைய கடைசி நிர்வாகிகளோட கூட்டம் வேலூர்ல நடந்துச்சு. அப்போ ஒரு விஷயத்த சுட்டி காட்டி பேசினாரு. இங்க வந்து சீரியஸான ஃபைட் நடக்குது, இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே, வழக்கமா எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். அப்படி இவ்வளோ கான்பிடண்டா நான் தான் டிஎம்கேவுக்கு இருக்கிற ஒரே எதிரின்னு சொல்றவரு களத்துல எந்த செயல்பாடும் இல்லாம இருக்கிறாரே என்ற இடத்துல இருந்துதான் இந்த கேள்வி வந்தது. 2வது, அந்த விஷயத்தை அவர் சுட்டி காட்டி பேசும்போது இன்னொன்னையும் பேசினாரு. இங்க சீரியஸா ஃபைட் நடக்கும்போது சிலர் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு நாங்களும் ஆட்டத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாண்டடா வந்து வண்டியில ஏறுறாங்க, கொஞ்சம் காமெடி பண்ணாம ஓரமா போங்க பாஸ் அப்படின்னு பேசியிருந்தாரு. பலரும் சொல்றது என்னன்னா, விஜய் வந்து மறைமுகமா சீமான விமர்சனம் பண்ணாரு, அவருடைய மாநாட்டை பகடி செஞ்சு பேசினாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்களா? இந்த வடிவேல் சொல்லுவார்ல, ஹலோ நான் கொஞ்சம் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க சீரியஸா பேசுறீங்கன்னா நீங்க பேசுற விஷயம் சீரியஸா இருக்கணும். அதான் அப்பதான் பாக்குறவங்க அதை சீரியஸா பார்ப்பாங்க. இன்னைக்கு டிவில உங்க ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்கன்னா ஆங்கர் உட்பட எல்லாரும் உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. நீங்க என்னதை சீரியஸா பேசுறீங்க, எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ உங்க அரசியல் அந்த லெவல்ல இருக்கு. அதனால இங்க காமெடி பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல வேற யாரும் காமெடி பண்ணல, நீங்க தான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்களோட சகாக்களும் சேர்ந்துதான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அரசியலையே ஒரு கேலி கூத்தா மாத்திட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு நிஜமாவே சீரியஸா இருக்கணும்ன்ற ஆசை இருந்ததுன்னா சீரியஸான அரசியல் நீங்க பேசுங்க. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவரு சோம்பேறி கிடையாது, அவர் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர். வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை பார்த்தவர். எப்பவுமே டிசிப்ளின்டா இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் டிசிப்ளின்டான ஒரு இண்டிவிஜுவல். காலில இருந்து நைட் வரைக்கும் டஃபா உழைக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அதை ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், இன்னொரு நாள் பண்ணாம இருக்க மாட்டேன்ற ஆள் கிடையாது. டிசிப்ளின் இல்லாதவங்க அது மாதிரி இருப்பாங்க. 2 நாள் வேலை பார்ப்பாங்க, 4 நாள் வேலை பார்க்க மாட்டாங்க. விஜய் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். உங்களுக்கு நிறைய பணம் வந்துடும், உங்களுக்கு கிளாமர் இருக்கும், பெரிய பெரிய லக்ஸூரியான விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தோணாது. அதுக்கப்புறம் அட்டென்ஷன் எல்லாம் டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் அந்த சிக்கல்ல தான் மாட்டுவாங்க. விஜய் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும்
நான் பார்த்த அளவுல பெருசா அவர் பிரேக்லாம் எடுத்தது கிடையாது. அதே மாதிரி பெருசா அவரோட இமேஜும் மாறினது கிடையாது. ஓரளவுக்கு அவரோட லுக்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. 4 நாள் பெட்டர் தான் ஆயிட்டு இருக்காரு. அதே மாதிரி நான் 2 மாசம் கேப் எடுக்கிறேன், 6 மாசம் கேப் எடுக்கிறேன், 1 வருஷம் கேப் எடுக்கிறேன். இப்ப அஜித் விஜய்லாம் அதை பண்ணிருக்காங்க. சாரி, அஜித் ரஜினிலாம் அதை பண்ணிருக்காங்க. விக்ரம் கூட இப்ப ஒரு கேப் எடுத்திருக்கிறாரு. இவர் அதெல்லாம் பண்ணாம இருக்காருன்னா ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு சினிமா மட்டும் தான். சினிமாவை தவிர நான் வேற எதுவுமே பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு உங்களோட கமிட்மெண்ட்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான இண்டிவிஜுவல், பெரிய திறமசாலி தான். ஆனா சிக்கல் என்னன்னா, நீங்க என்னதான் பெரிய திறமசாலியா இருந்தாலும் பாலிடிக்ஸ் வந்து உங்களோட கப் ஆஃப் டீயா இருக்கு. அது ஒரு வேற கேமா இருக்கு. இப்ப சச்சின் டெண்டுல்கர் என்னதான் கிரிக்கெட்ல பெரிய பிளேயரா இருந்தாலும் பேஸ்கெட் பால் ஆட சொன்னீங்கன்னா ஹைட் 5.5 பேஸ்கெட் பால் ஒரு ஆட முடியாது. அதுக்கான குவாலிஃபை. அங்க மைக்கேல் ஜோர்டன் பாத்தீங்கன்னா 6 அடிக்கு இருப்பாரு. சில பிளேயர்ஸ் 7க்கு மேல இருப்பாங்க, டேலண்டடாவும் இருப்பாங்க, அந்த இதுல ஸ்கில்டா இருப்பாங்க. சோ சச்சின் டெண்டுல்கர் நல்ல டேலண்டான ஆள் தான். ஆனா எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கும். அவர் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல கிரிக்கெட் ஆடினாதான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். விஜய்க்கும் அந்த சிக்கல் தான் இருக்கு. சோ அதனால விஜய் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் விஜய்க்கும் தெரியும், விஜயை சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியும். ஆனா விஜய் ஒரு இன்ட்ரோவர்ட். விஜய்க்கு பெரிய அரசியல் புரிதல் இல்ல, அரசியல் ரீதியா அவருக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, சினிமா தனமா தான் இங்கேயும் பேசிட்டு இருக்காரு. அப்ப வேற என்னதான் பண்ண முடியும் அவருக்கு? அவரு பேசுற விஷயங்கள்லாம் வச்சு விஜய் ஒரு 2 மாசமா அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுறாரு. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கணக்கு பண்ணுவாங்கல்ல, அவங்களே பாக்குறாங்க. அவரு பேசுறாரு, சில விஷயங்கள் செய்யறாரு, நெகட்டிவான இம்பாக்ட் தான் ஏற்படுது, பாசிட்டிவான இம்பாக்ட் ஏற்படல. சோ விஜய் நான் பார்க்கும்போது எப்படி பாக்குறேன்னா, எல்லாரும் எதிர்க்கும் போது நம்ம அவங்கள மீறி வரணும்னு முயற்சி பண்றாரு. கடைசியா பேசினது அந்த முயற்சி தான். நம்மள எல்லாம் கேலி பண்றாங்க, அது பண்றாங்க, பட் இருந்தாலும் நாங்க ஏறி வருவோம், ஸ்ட்ராங்கா வருவோம், நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் அப்படின்லாம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, பெர்ஃபார்மன்ஸ் இதை பழகிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து கேலி பண்ணும் போதும் அசிங்கப்படுத்தும் போதும் அதை மீறி ஏறி வரவங்க தான் நல்ல பெர்ஃபார்மர். கரெக்ட். சாதாரண நாள்லாம் உடஞ்சு போய் ஓடிடுவான். சிட்டிசன் கேன் ஒரு நல்ல படம் இருக்கு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மூவின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முக்கியமான சினிமாக்காரங்களாம் சிட்டிசன் கேன் தான் உலகத்திலே சிறந்த படம்பாங்க. அதுல அப்படிதான் ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார், அவர் பேர் கெயின் நினைக்கிறேன். பெரிய ஒரு பணக்காரர் இருப்பார், அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், யங் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு நடிகை ஆகணும்னு ஆசை. நடிகையா சிங்கரா ஏதோ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாரும் அவங்கள சிரிக்கிறது கேலி பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லி, எனக்கு நீ நடிக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம், எல்லாரும் இந்த மாதிரி என்ன சிரிக்கும் போது என்னால தாங்க முடியல. உடனே அதுக்கு அந்த சிட்டிசன் கெயின், அந்த கெயின் சொல்லுவார், அப்பதான் நீ ஏறி நிக்கணும் அப்படிம்ப. அவன் நீ இந்த உன்னை காலி பண்ணு அவன் சிரிக்கிறான் பாரு, அப்பதான் நீ அவனை ஏறி நிக்கணும். அந்த சைக்காலஜி ஆர்டிஸ்டுக்கு தெரியும். நீங்க அவனை வந்து அடிமையாகணும், அவனை டாமினேட் பண்ணும் கிரௌட. உங்களை கேலி பண்றோம், நீங்க டாமினேட் பண்ணும். சோ விஜய் அதான் பண்ண முயற்சி பண்ணாரு அந்த கடைசியா பேசினதுல. நான் தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு. அக்ரஷன்லாம் அங்கிருந்து வர்றதுதான். என்ன கேலி பண்றியா, நீ என்ன சிரிச்சனா நான் உன்னை மீறி வந்துருவேன்டான். அது சினிமால அப்ளை ஆகும். அரசியல்ல எப்போ அப்ளை ஆகும்னா, பொலிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னா அப்ளை ஆகும். பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாம சும்மா வெத்து சவுண்ட் விட்டு அப்ளை ஆகாது. இங்க இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சும்மா அரசியல் நாலேஜ் இல்லாம சும்மா எம்டி வேர்ட்ஸ் பேசிட்டு இருந்த ஆட்கள் கிடையாது. சோ அங்கதான் சிக்கல் இருக்கு. விஜய்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஆசை இருக்கு. அவரு டாப் லெவல் பெர்ஃபார்மர் தான். நான் பெர்ஃபார்மர்னு சொல்றது ஒரு ஆர்டிஸ்டா சொல்ல, நிறைய வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள், பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒர்க்க. ஆனா அது அரசியலுக்கான ஆள் இல்ல அவர். என்ன பண்ணாலும் இங்க வண்டி நகர. சரி, இப்ப நீங்களே வந்து ஒரு புள்ளிக்கு வந்துட்டீங்க. அடுத்த கேள்வி உங்களை பத்தி தான். கடைசியா நீங்க ஒரு பேட்டியில பேசும்போது விஜய் நான் தான் தமிழ்நாடுன்னு சொன்னதுக்கு ரொம்ப கோவப்பட்டு பேசியிருந்தீங்க. இப்ப நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அவர் வந்து தன்னுடைய கான்பிடென்ட் லெவலை வெளிப்படுத்ததான் அப்படி பேசியிருக்கிறாரு. அதை அப்படியே எடுத்திருக்கலாமே, ஏன் அதுக்காக கேப்ரியல் அண்ணன் இவ்வளவு கோவப்பட்டாருன்னு பல பேர் கேட்டாங்க. நானும் அதே கேட்கிறேன், ஏன் நான் அவ்வளவு கோவப்படணுமா? இப்ப ஒருத்தர் தன்னை தமிழ்நாடுன்னு சொல்றாருன்னா அது நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு கோபம் தான் வரணும். அவரும் தமிழர் தானே? அவரும் தமிழர் தான். ஆனா நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்றது வந்து விஜய் இஸ் ஈக்குவல் டு 8 crore தமிழ்ஸ்னு அர்த்தம். ஓகே, விஜய் ஜஸ்ட் another தமிழ். நான் எப்படி சாதாரண ஒரு தமிழனோ அதே மாதிரிதான் விஜயும் ஒரு சாதாரண ஒரு தமிழன் தான். விஜய் என்னை விட பெரிய ஆள் கிடையாது. சோ விஜய் இஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு இஸ் விஜய் அப்படின்னா விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு என்னவா இருந்தது? அதனால என்ன பேசுறோன்றது தெரிஞ்சு பேசணும். நீங்க டாமினேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மக்களை டாமினேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஹிட்லர் எல்லாம் மக்களை டாமினேட் தான் பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் அதை சொல்லவும் செஞ்சிருக்காரு, கிரௌட் எப்போ டாமினேட் பண்ணும் அப்படின்றத. அப்பதான் கிரௌட் வந்து உங்களை ஒர்ஷிப் பண்ணுவாங்க. சினிமாக்காரங்க அதை பண்ணுவாங்க. டாமினேட் தான் நீங்க கிரௌட பண்ணாதான் பண்ணுங்க, சைக்கலாஜிக்கலா நீங்க பண்ணுங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனா நீங்க
ஒரு ஸ்டேஜ்ல நின்னு கேமராவை பார்த்து என்ன அசிங்கப்படுத்தினா நான் அமைதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுது. அது மக்களுக்கும் அந்த புரிதல் வேணும். இப்ப நான் தான் தமிழ்நாடு தான் நான் அப்படின்னா மக்களுக்கு தெரியணும் அதுல எனக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கப்ப. இங்க இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்கள் இஸ் ஈக்குவல் டு விஜய்னா அப்ப எவ்வளவு நக்கல் இருக்கணும். அப்ப நீங்க என்ன எவ்வளவு தூரத்துக்கு சுருக்கிடுற இல்ல, குறைஞ்சபட்சம் நீங்க உங்களை அந்த அளவுக்கு விரிவுபடுத்தி பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டோட எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்திருக்கணுமே. அதையும் செய்யலையே. நீங்க அப்படி பார்க்கவே கூடாது. நீ எவ்வளவு பெரிய கொம்பனா வேணாலும் இருந்துக்கோங்க, நீ ஒரு தமிழன் மட்டும்தான், அதுக்கு மேலாம் எதுவும் கிடையாது. நீ என்ன பெரிய தலைவனா இருந்தாலும் நீங்களும் ஒரு தமிழன் தான், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் பெரிய உயர்ந்த தமிழன் அப்படிலாம் கிடையாது, நீங்க ஒரு தமிழன் தான். நீங்க உங்களை பெரிய இடத்துல எல்லாம் உட்கார வச்சுக்க கூடாது. அதனால இப்ப நீங்க மக்கள் சேவை புரியணுன்ற விருப்பம் இருந்தா ஹம்பிளா பண்ணுவது. நான் உங்களுக்கு சேவை பண்ண விருப்பப்படுறேன், நான் ஒரு நல்ல தலைவரா உங்களுக்கு இருக்க விருப்பப்படுறேன், இந்தந்த திட்டங்கள் நான் வச்சிருக்கேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க வரணும். அந்த இடத்துல இப்படி திமிர்த்தனமாலாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஒருவேளை அதை ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமா எடுத்துக்கலாமா? இப்ப என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியல. இப்ப என்ன கிண்டல் பண்ணா தமிழர்களையே கிண்டல் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா ஒருவேளை தன்னை நோக்கி வருகின்ற விமர்சனங்கள் கேலி கிண்டல்களை கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜில இதை பேசியிருக்கலாம். எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்களை கடவுள் ஸ்தானத்துல உட்கார வைக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். தமிழ் மக்களும் அலோவ் பண்ண எனக்கு மேல ஆமா நீ இல்ல. சர்வாதிகாரிகள் அப்படிதான் உருவாவாங்க. என்னைக்கு நீங்க ஹிட்லரை உங்களை விட சிறந்தவர்னு நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் ஒரு சர்வாதிகாரி உருவாகிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களை விட அவன் ஏதோ பெரிய ஆள் நினைக்கிறீங்க. மக்கள்கிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா, யாரும் யாரை விடவும் பெரிய ஆள் கிடையாது. நான் வேணா நல்ல அரசியல சிறந்தவனா இருக்கலாம், அதுக்குன்னு மற்றவங்களோட பெரிய ஆளுன்னு கிடையாது. இன்னொருத்தன் இன்னொரு விஷயத்துல பெரிய திறமசாலியா இருப்பான், ஒருத்தன் இன்ஜினியரிங்ல திறமசாலியா இருப்பான், ஒருத்தன் விவசாயத்துல பெரிய திறமசாலியா இருப்பான். ஒவ்வொருத்தனும் அவனோட ஃபீல்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அனதர் ஹியூமன் பீயிங், அவ்வளவுதான். நீங்க உங்களை பெரிய ஒரு அந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்க, மற்றவங்களை விட நான் பெரிய ஆளுன்ற இடத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்க ஒரு சர்வாதிகாரி ஆகிறது ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை அலோவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டோட ஃபியூரர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரா? அதுவும் ஒரு முட்டாள் அந்த வேலையை பண்ண முயற்சி பண்றதுன்றது இன்னும் அபத்தமா இருக்கு. நீங்க பெரிய ஒரு புத்திசாலியா இருந்துட்டு பண்ணாலும் பரவாயில்ல, நான் பொலிட்டிக்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பொலிட்டிக்கல்ல ஜீரோவா இருந்துகிட்டு பெரிய சர்வாதிகாரி மாதிரி நான் தான் தமிழ்நாடு, நான் சொல்றதுதான் சட்டம்னு பேசிட்டு இருந்தா அப்ப தமிழ்நாடு எவ்வளவு பெரிய தலைவர்களை பார்த்த நாடு, எவ்வளவு பெரிய வரலாறு உடைய ஒரு மண் இது. அப்ப இது இவங்க எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கு இப்ப. புரியுது. அதனால இதை அலோவ் பண்ண கூடாது.